மூடனுடைய கோபம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். இலச்சையை மூடுகிறவனோ விவேகி. மிகவும் பொறுமையாய் இருப்பது கோழைத்தனம் என்று உலக பிரகாரமான ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஞானமுள்ளவன் கூட சில சமயங்களில் கோபப்படுகிறான். இவனுடைய கோபத்திற்கு நியாயமான காரணம் இருக்கும். ஞானமுள்ளவன் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பான். ஒருபோதும் பொறுமை இழந்துவிட மாட்டான். ஞானமுள்ளவன் தன்னுடைய கோபத்திற்கு எஜமானனாக இருப்பான். அவனுடைய கட்டளைக்கு அவனுடைய கோபம் அடங்கி இருக்கும். மூடனுடைய கோபமோ கட்டுப்பாடு இல்லாதது. கோபமே மூடனுடைய எஜமான். மூடன் தன்னுடைய கோபத்திற்கு அடங்கி நடப்பான். அவனால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. மூடன் சிறிய காரியத்திற்கு கூட கோபப்பட்டு விடுவான். தன்னுடைய கோபத்தை அடக்காமல் வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் அதை வெளிப்படுத்துவான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது நம்முடைய ஜீவியத்தில் இருந்து ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும். அன்பு, நீடிய பொறுமை ஆகியவை ஆவியின் முக்கியமான கனிகள். பொறுமையோடு இருப்பதே ஞானம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். ஞானமுள்ளவன் சீக்கிரத்தில் கோபப்பட மாட்டான். விவேகி இலச்சையை மூடுகிறான். கருத்து வேறுபாடுகளும் தர்க்க வேறுபாடுகளும் இருந்தாலும் விவேகி அதை பெரிதுபடுத்தாமல் தன்னுடைய ஞானத்தினால் வேறுபாடுகளையும் கோபங்களையும் அடக்கி விடுவான். விவேகியின் இருதயத்தில் சாந்தமும் அமைதியும் இருக்கும். விவேகி தன்னுடைய நாவை கடிவாளம் போட்டு அடக்கி வைத்திருப்பான். நம்முடைய இருதயத்தில் அமைதியாக இருப்பதும் நம்முடைய வாயினால் சமாதானமுள்ள வார்த்தைகளை பேசுவதும் நம்முடைய ஆவிக்கும் சரீர ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. தெளிந்த சிந்தனை உள்ளவர்கள் குழப்பத்தில் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் பிறரை காயப்படுத்த மாட்டார்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு பிறருக்கு தீங்கு செய்யாது. மற்றவர்கள் தங்களுக்கு தீங்கு செய்தாலும் நற்குணம் உள்ளவர்கள் அதை சகித்துக் கொள்வார்கள். மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னித்து விடுவார்கள். மற்றவர்கள் தங்களுக்கு காயம் ஏற்படுத்தி இருந்தாலும் அவர்களை பழிக்கு பழிவாங்க வேண்டும் என்று கோபப்பட மாட்டார்கள். இலச்சையை மூடுகிறவன் விவேகி. விவேகியின் வார்த்தைகளும் செய்கைகளும் ஞானமுள்ளதாக இருக்கும். கோபித்த மூடர்கள் யோரோம், ஏசபேல், நேபுகாத் நேச்சார், நாசரேத்தில் உள்ள யூதர்கள். விவேகம் உள்ளவர்கள் கிதியோன், சவுல், தாவீது, எசேக்கியா.